ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து நிறையா டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஒரு 4-5 டாபிக் இருக்குது. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 2 டாபிக் கவர் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எக்ஸ்போன்ஷன் இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போ வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அடிஷன். அதுதான் ஓகே அடிஷன். ஓகே இதுமாரி தான் இப்போ பண்ணிட்டு 2+3 இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நமக்கு வந்து இப்போ பைத்தானில் இன்பில்டாக இருக்கும். ஸோ அதுவே கூட்டி நமக்கு கொடுத்துரும். ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிங்கிறது வந்து மைனஸ் சிம்பிள். அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த சிம்பிள். இப்போ டிவிஷனில் தான் நமக்கு என்ன பிரச்சனைனா, டிவிஷனில் வந்து 2 சிம்பிள் இருக்குது. ஒன்று வந்து இந்த சிம்பிள், அதாவது வந்து நார்மல் டிவிஷன் 2 5/2 அப்படிங்கிறது நமக்கே தெரியும். 2.5 அப்படிங்கிறது இந்த டிவிஷன்லேயே இன்னொன்று இருக்குது. என்னென்னா மொத்தம் 2 டிவிஷன், அதில் இந்த டிவிஷனில் இன்னொன்று இருக்குது. என்னென்னா இதேமாரி நம்ம வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க வேல்யூ நெக்லெக்ட் பண்ணுறோம். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பார்த்ததில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5/2 வந்து 2.5 வந்துச்சு. இப்போ நம்ம அதில் இன்னொரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த 5 வந்து நமக்கு நெக்லெக்ட் ஆகிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 அப்படிங்கிறத கொடுத்துச்சு. இப்போ இது வந்து நமக்கு நார்மல் டிவிஷன். அடுத்தது வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, பர்சன்டேஜ் சிம்பிளை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்னென்னா ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து 5/2 அப்படிங்கிறதுக்கு நம்ம ரிமைண்டர் வேல்யூ கொடுத்தோன்னா 1ன்னு வரும். ரிமைண்டர் வேல்யூ என்னென்னா, நம்ம டிவிஷன் பண்ணும்போது மேலே ஒரு வேல்யூ இருக்கும், அதை வந்து கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஒரு வேல்யூ இருக்கும், அதுதான் ரிமைண்டர்னு சொல்லுவோம். அது வந்து இப்போ பாயிண்டில் வர வேல்யூக்கு வந்து 1, 2 அப்படிங்கிறது வந்து மாறும். ஒரு வேளை அது பாயிண்டில் வரலன்னா நமக்கு வந்து எப்பவுமே வேல்யூ அங்கே வந்து ரிமைண்டர் வந்து 0 தான் இருக்கும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சில பிரச்சனைகள் வரும். இப்போ என்னென்னா 5+2 × 3 /4 -2 அப்படின்னு கொடுத்து இப்போ நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்னா 5+2 7 7 × 3 அதாவது 7 × 3 வந்து 14 21 /4 -2 அப்படின்னு வரும்னு பார்த்துருக்கோம் நினைப்போம். ஆனால் அங்கே அது அப்படி தான் இல்லை. நம்ம அதேமாரி போகிறப்ப 21 /4 அப்படின்னு வரப்போ நமக்கு வந்து 5 -2 அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வருதுன்னா 3 தான் வேல்யூ வரணும். ஆனால் இங்கே 4.5 வருது. அது ஏன்னா அதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னால் என்னென்னா, எந்த ஆப்ரேட்டர் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். அது எப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேராந்திசிஸ், அதாவது வந்து ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். ரெண்டாவதாக வந்து எக்ஸ்போனன்ஷியல், அதாவது வந்து பவரில் உள்ள வேல்யூவை வந்து நம்ம வந்து ரெண்டாவதாக யூஸ் பண்ணோம். அது வந்து 1/2 2/3 அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து ரெண்டாவதாக கன்சிடர் பண்ணோம். மூணாவதாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷன், ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நமக்கு இது இல்லை. நாலாவதாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அதான் நமக்கு ரெண்டாவது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேராந்தசிஸில் இருக்குது, அப்புறம் வந்து எக்ஸ்போன்ஷனல் பவரில் இருக்குது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் உள்ளது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேராந்தசிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்க. இது வந்து நம்ம பிரிண்ட்டுக்குள்ளது, அதை பேராந்தசிஸ் எடுத்துக்காதீங்க. இந்த உள்ளே இருக்க வேல்யூவில் பேராந்தசிஸ் எதுவும் இல்லை, எக்ஸ்போன்ஷனல் எதுவும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், ரெண்டில் எது வேணால் பண்ணலாம். 3/4 பண்ணிட்டோம், அப்புறம் 2 பண்ணலாம். 2/4 பண்ணிட்டோம், அப்புறம் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ 2 × 3 ஒரு வேல்யூ பண்ணிட்டோன்னா அது ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை நம்ம போட்டுருவோம். அப்புறம் 3 × 4 அப்படிங்க பண்ணணும். இந்த வேல்யூவை முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற வேல்யூ பண்ணோம். இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸால் இது பண்ணும்போது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லேயே நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸை கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்க்கலாம். இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, பெரிய வேல்யூ வேணால் எடுக்க வேணாம், இப்போதைக்கு ஸ்டார்டிங் தானே. இப்போ வந்து ஒய்க்கு ஒரு வேல்யூ, விசட், இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 12th 11th 12th அந்த இதில் வந்து இதேமாரி ப்ராப்ளம் தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. a = x +
y மைனஸ் z அப்படின்னு கொடுத்து இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது ரொம்ப சிம்பிள். பிரிண்ட்டு போட்டு அதில் நடுவில் ஏ போட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோன்னா அது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸோட வேல்யூ 5ன்னு வச்சிருது, ஒய்யோட வேல்யூ 4ன்னு வச்சிருது, விசோட்டோட வேல்யூ 6ன்னு வச்சிருது. இப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா எக்ஸோட வேல்யூ 5 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 4 மைனஸ் விசோட்டோட வேல்யூ 6. இது நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 3 கிடைக்கும். அந்த 3யை வந்து ஏவோட வேல்யூ வச்சுது. அப்புறம் பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப அந்த ஏ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது 3 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த இது. ஓகே, இதேமாரி இதுதான் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ப்ரோக்ராம். நீங்கள் இதேமாரி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் அங்கே அப்படி பண்ணி பாருங்கள் ஆப்ரேட்டரை வச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் இப்போ நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்னென்னா இந்த சிம்பிள் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து சாதாரண நம்ம மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். ஆனால் இதேமாரி ப்ரோக்ராமிங்கில் வந்து எப்பயுமே ஈக்குவல் டுனா டபுள் ஈக்குவல் போட்டு தான் அது ஈக்குவல் டுன்னு எடுக்கும். இதேமாரி தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஏவுக்கு வந்து 5 அசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏவோட வேல்யூ 5 அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆப்ரேட்டரோட வேலையே. அதுக்காக தான் நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இதேமாரி யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ இதில் கூட நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரை வந்து கொலாபரேட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு வர வேல்யூவை பாருங்கள். நமக்கு வர வேல்யூ 9. என்னென்னா 5 + 4 9. இது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக இந்த இது ஆப்ரேட்டரோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 4 அப்படிங்கிறத இந்த ஆப்ரேட்டரோட சிம்பிளிஃபிகேஷன். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏவோட வேல்யூ 5, 5 + 4 அப்படின்னா 9. அப்போ ஏவோட வேல்யூ இனிமேல் 9 அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் எப்பயுமே ஏவோட வேல்யூ அப்படிங்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஏவே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக இது பண்ணுறதுக்காக இந்தமாரி ஆப்ரேட்டர் சுருக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ப்ளஸுக்கு முதல்ல எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருமே யூஸ் பண்ணலாம். மைனஸ் யூஸ் பண்ணலாம், டிவிஷன் யூஸ் பண்ணலாம், எல்லாமே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இப்போ இதேமாரி நம்ம பண்ணும்போது இந்த இடத்துல இது பண்ணிவிடுங்க. இப்போ இது இருக்கிறனால நமக்கு நிறையா தப்பு கிடைப்பாங்க. இதை நம்ம இது பண்ணுறதுக்காக ஸ்லாஷை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே போனால் போதும் அதை கண்டுக்காது விட்டுரும். இப்போ பாருங்கள் ரன் பண்ணுறேன். ஓகே 4 இங்கே இதை ரெடி பண்ணிட்டேன்னா ஓகே. இந்த ஆப்ரேட்டர் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதேமாரி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து இதேமாரி ஸ்டார் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கொலாபரேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து அரித்மெட்டிக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு இதுமாரி சின்ன சின்ன இதுவாக இருக்கும் உங்களாட்டி தெரிஞ்சதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் இன்டர்நெட்டில் வந்து இதேமாரி ஆப்ரேட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி வேறு என்ன தெரியுதுன்னு நீங்களாக சர்ச் பண்ணிருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து கோடிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து